ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஐஆர்சிடிசிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் மார்ச் 7. ஸோ இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ளே வரீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வித்வுட் எனி ஃபர்தர் டியூ, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐஆர்சிடிசிலேருந்து ரிலீஸ் ஆன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஐஆர்சிடிசிலேருந்து ரிலீஸ் ஆன இந்த நோட்டிஃபிகேஷன் டோட்டலாக 7 டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங், ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு டோட்டலாக 7 ஜாப் ரோல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 25 வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 7 ஜாப் ரோல்ஸ்க்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டருக்கு நீங்கள் 10th 12th முடிச்சுட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொக்யூர்மெண்ட் ஜாபுக்கு கிராஜுவேஷன் இன் காமர்ஸ், சிஏ இன்டர்ன் ஆர் சப்ளை செயினில் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் நெக்ஸ்ட், ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சிஎஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் கிராஜுவேஷன் பர்சியூ பண்ணிட்டு இருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட் ட்ரைனிங்க்கும் நீங்கள் கிராஜுவேஷன் பர்சியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஐடி சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 15லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் ஜோன்ல தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகாக்குள்ள தான் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது ஒரு அப்ரெண்டிஸ் ஜாப் தான். ஸோ 12 months வேலிடிட்டி தான் இருக்கும் இந்த ஜாப்க்கு. பட் ஒன்ஸ் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்க நெக்ஸ்ட் ஜாபுக்கு மூவ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க எந்தவித ஃபீஸும் பே பண்ண தேவையில்ல. உங்களோட 10th மார்க் வச்சு தான் இந்த ஜாப் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 7th இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட், இந்த ஜாப்க்கான ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 per month உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஜாப் ரோல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் 5th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதுக்கேற்ற சேலரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது 5,000, 6,000, 7,000 and 9,000 வரைக்கும் உங்களுக்கு பே கொடுப்பாங்க. இந்த ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்து தான் இருக்கும். நெக்ஸ்ட், அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் www.apprenticeshipindia.gov.in போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்க கிளியரா ஒரு டைம் படிச்சு பாருங்க. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நம்புறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைம் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளா இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த ஜாப்க்கு சீக்கிரமா அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராம்ல ரைஸ் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.